இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, எப்படி இது நடந்துச்சு? நீங்க துரையை மீட் பண்ணீங்களா? நான் பார்த்தேன் சார். நான் ஆட்டோல போயிட்டு இருக்கிறப்போ அங்க எதிர்ச்சியா துரை ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்போ நான் பார்த்தேன். நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஜெயில இருந்து எப்படி இவன் வெளியே வந்தான்னு தெரிஞ்சுக்க அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். போன இடத்துல அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணா சார். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனை ஒரு கம்பி எடுத்து அடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். அத பத்தி உங்ககிட்ட காலையில பேச வந்தப்பதான் உங்க சித்தியும் சித்தப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க. அதனால என்னால பேச முடியாம போயிடுச்சு. சார், பாரதி சொல்றத வச்சு பாக்குறப்போ அந்த துரை தான் பக்காவா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான்னு தோணுது. ஆனா நீங்க பிளான் பண்ணதா சொல்ற அந்த துரையை தானே இவங்க கொண்டுட்டதா பாரதி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஏதோ செட்டப் மாதிரி தெரியுது சார். பாரதிய வாலண்டியரா அந்த துரையை பார்க்க வச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனையை பண்ணி அதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான்னு பாரதியை அரெஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே பக்காவா பிளான்டு மாதிரி தெரியுது சார். ஒரு நிமிஷம் சார், இந்த கொலையை பாரதி தான் பண்ணாங்கன்னு நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இறந்து போனது துரை தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார், துரையோட பாடிய பாதி எரிஞ்ச கண்டிஷன்ல தான் நாங்க ரெக்கவர் பண்ணோம். உடனே அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டோம். அவரோட மண்டையில கம்பியில அவங்க அடிச்சதுனால தான் காயமாயிருக்கு. வயிற்றுல 2 இடத்துல கத்தி குத்து ஆழமா இறங்கிருக்கு. அதனால பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவரை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போய் பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க. சோ கொலை நடந்த இடத்துல கலெக்ட் பண்ண கத்தி, கம்பி, பெட்ரோல் கேன் இது எல்லாத்துலயும் பாரதியோட கைரேகை இருக்கு. அது மட்டும் இல்லாம பாரதி துரைய ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்கான எவிடன்ஸா சிசிடிவி ஃபுட்டேஜும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு நாங்க பாரதியை ஏன் அரெஸ்ட் பண்ணோன்னு காரணம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், துரையை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனது உண்மைதான் சார். ஆனா நான் அவனை கொலை பண்ணல. இங்க பாருங்கம்மா, நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. சார், உங்க டைம் முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க. சார், நாம கிளம்பலாம் சார். இதுக்கு மேல இங்க நாம இருக்க முடியாது சார். பாரதி, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. உங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க சார்.